ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்கான ஒரு ஈஸியான டூல் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கூகுள் மீட். இந்த லாக்டவுனில் நம்ம நிறையா டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆன்லைன் கிளாஸ்க்கு. ஜூம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 40 minutes ஆக்கிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னால் நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கணும். இப்படி ஒவ்வொன்றுத்துலையும் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதுலேயும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், மற்றபடி இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கூகுள் மீட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரும். இதில் நியூ மீட்டிங் அப்படின்னு ஒரு க்ரீன் கலரில் பாக்ஸ் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. கெட் மீட்டிங் லிங்க் டு ஷேர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த லிங்க் என்ன அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். அது சேவ் ஆகாது அந்த லிங்க், அதனால் அது வேண்டாம். செகண்டு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குலேருந்து மற்றவங்களை இன்வைட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் ஷெட்யூல் இன் கூகுள் கேலண்டர்னு இருக்கும். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் கேலண்டரில் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மேலே டைட்டில் கொடுக்குறோம். ஆட் டைட்டில்னு இருக்கும், அதில் டைட்டில் கொடுங்க. அதுக்கு கீழே டேட் இருக்கு இல்லையா, டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த குட்டி கேலண்டரில் நீங்கள் எந்த டேட்டில் கிளாஸ் வைக்க போகிறீங்களோ அந்த டேட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டைமிங் இருக்கும். டைமிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அது 1 ஹவருக்கு அதுவே எடுத்துக்கும். அடுத்து கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்கும், டூ நாட் ரிப்பீட்டுன்னு சொல்லிவிட்டு. அந்த பாக்ஸில் அந்த ஏரோ கிட்ட கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லிஸ்ட்டு நிறையா வரும். அதாவது இந்த செட்டிங் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணும், என்ன எப்போல்லாம் வேணும் அப்படின்ட்டு. அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கஸ்டம்னு ஒன்று இருக்கும். இந்த கஸ்டம் எதுக்காக அப்படின்னா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீக்லி ட்வைஸ் இங்கிலீஷ் நடத்த போகிறீங்க அப்படின்னா இந்த கஸ்டமில் போய்ட்டு இங்கே பாருங்கள் வீக் டேஸ் இருக்கும். ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த டேஸ் நீங்கள் இங்கிலீஷோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வீக்குன்னு இருக்கும், அதை எதுவும் பண்ணாதீங்க. அதாவது ஒவ்வொரு வீக்கும் இந்த டேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டேஸில் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், இந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் எண்டுன்னு இருக்கும், நெவர் இருக்கும். அதாவது இது என்றைக்குமே முடியாத மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அது அப்புறமா நம்ம கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது பாருங்கள் ஜாயின் மீட்டிங், ஜாயின் இன் கூகுள் மீட்டுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள், meet.google. அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் காப்பி இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. கீழே நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1/2 hourக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மீட்டிங் பற்றின டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் கெஸ்ட்டு என்னென்னலாம் ஆப்ஷன் அவங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது அவங்கள இன்னும் லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க்கு காப்பி பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இந்த லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது டைட்டில், டேட், டைம், அப்புறம் இது என்னென்னைக்கெல்லாம் இந்த கிளாஸஸ் நடக்க போகுது அப்படின்றத செட் பண்ணுறீங்க. ஒன்று ஜிமெயில் மூலமாக நீங்கள் யார் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி மெயில் பண்ணிக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நீங்கள் யாருக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணணுமோ உங்கள் ஸ்கூல் குரூப்புக்கு இல்லை உங்கள் டீச்சர்ஸ்க்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீட்டிங்குள்ளே போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு யார் உள்ளே வரீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், ஜாயின் நவ் ப்ரெசண்ட்டுன்னு இருக்கும். ஜாயின் நவ் கொடுத்துருங்க. சரிங்களா, இதுதான் நம்மளுடைய மீட்டிங் ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைக்கு, நடுவில் ஃபோன் கால் மாதிரி இருக்கும், அடுத்தது வீடியோ இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் சைட் டாப்பில் ஃபஸ்ட்டு பீப்புள்னு இருக்கும், அதாவது எவ்வளோ பேர் இதில் கலந்துருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டு காமிக்கும். அடுத்தது சேட் பாக்ஸ் இருக்குது. அடுத்தது பாட்டம் லெஃப்ட்டில் மீட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுலேயே அட்டாச்மெண்ட் இருக்கும். அட்டாச்மெண்ட்டை நம்ம கூகுள் கேலண்டர்லேயே கொடுத்துட்டோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அட்டாச்மெண்ட்டை எல்லாத்துக்கும் காமிச்சிடும். சரிங்களா. அடுத்தது மைக்கு, எண்ட் கால், வீடியோ கேம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்ஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த கேப்ஷன் ஆன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பேசுகிறது எல்லாமே இங்கே கீழே சப்டைட்டில் மாதிரி வந்துடும். அடுத்தது ப்ரெசன்ட் வியூன்னு இருக்கும். நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற நம்ம ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது. அதில் என்டையர் ஸ்க்ரீன் ஒரு விண்டோ இல்லைனா ஒரு கூகுள் டேபுன்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கூகுள்லேயும் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன டேப்னா ஜாம் போர்டு. நீங்கள் க்ரோமில் போயிட்டு ஜாம் போர்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு லிங்க் வரும். ஃபஸ்ட் லிங்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் கீழே ப்ளஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன ஜாம் போர்டுனா பிளாக் போர்டு. நம்ம ஸ்கூல்னால் பிளாக் போர்டு யூஸ் பண்ணுவோம்.
இங்கே நம்மளுக்கு பிளாக் போர்டு இல்லைன்றதுனால இது வந்து ஜாம்போர்ட் அப்படின்னு கூகுள் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஒயிட் போர்டில் இருக்கும். ஸோ அதை ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மேலே டைட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நான் சும்மா டெமோ கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஸ்க்ரீனை நம்ம கூகுள் மீட்டில் ஷேர் பண்ண போகிறோம். பாருங்கள், கூகுள் டேப்னு கொடுக்குறேன். அதில் இந்த ஜாம்போர்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ இங்கே மேலே பாருங்கள், நம்ம ஸ்க்ரீன் ஷேர் ஆகிறது இங்கே தெரியும். அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ வியூவர்ஸ்க்கு இந்த ஸ்க்ரீன் தான் தெரியும். ஓகே, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பென்னு இருக்குது. அந்த பென்னை கிளிக் பண்ணோன்னா பென்னு, மார்க்கர், ஹைலைட்டர் இப்படி எல்லாம் நிறையா இருக்குது. அதில் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எரேசர் இருக்குது. அப்புறம் செலக்ட் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கி நோட். இந்த ஸ்டிக்கி நோட் எதுக்குன்றது அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து இமேஜ் இருக்குது. நீங்கள் ஏதாவது இமேஜை கூட நீங்கள் பசங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா இமேஜ் மூலமாக இதில் நீங்கள் கொண்டு வந்து வச்சு பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு காமிச்சிக்கலாம். அடுத்து வந்து லேசர் டூல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டூலாக இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பென்னை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எழுத போகிறோம். உங்கள் மவுஸை பிடிச்சிட்டு நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லைன்னா டச் பேடில் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு அதுவும் பண்ணலாம். மொபைல் யூஸ் பண்ணுறவங்க அழகாக கையிலேயே எழுதிடலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எரேசருக்காக மேலே ஒரு புள்ளி வச்சுருக்கிறேன். அதை மட்டும் நம்ம அழைச்சி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வணக்கம்னு எழுதியாச்சு. ஒரு தப்பு இருக்குது. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா எரேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் அழைச்சாச்சு. அடுத்தது ஸ்டிக்கி நோட். ஸ்டிக்கி நோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் வரும். இதில் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்கிறீங்க. இதில் அதுக்கு என்ன பண்ணலான்னா ரைட் யுவர் நேம்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று, அதாவது என்ன கொஸ்டினோ இல்லை உங்களை என்ன செய்ய சொல்ல போகிறீங்களோ அதை வந்து இந்த ஸ்டிக்கி நோட்டில் கொடுத்து டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், அது அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே பசங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்மளை இதை வந்து எழுத சொல்லியிருக்காங்கன்னு. பசங்க ஒவ்வொருத்தரும் அதில் எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், இமேஜஸில் நம்ம கூகுள்லேருந்து சர்ச் பண்ணிக்கலாம். ட்ரைவில் இருந்து கொண்டு வந்துடலாம். இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை கொண்டு வரலாம். இல்லை உங்கள் டிவைஸில் ஒன்று மொபைலாக இருக்கும், இல்லை சிஸ்டமாக இருக்கும், அதுக்குள்ளே இருந்தும் நீங்கள் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இமேஜை கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே கீழே பாருங்கள், லேசர் டூலுன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம பார்ட்ஸ் நம்ம சொல்லும் போது கரெக்டாக அந்த பசங்களுக்கு எந்த பார்ட்ஸ்னு தெரியணும். அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்னென்னா ஜஸ்ட் இப்படி அந்த கர்சர் மூவ் ஆகுறப்பே வந்துட்டு அது வந்து மறைஞ்சிரும். இந்த செலக்ட் டூலை வச்சு நம்ம எங்கே வேணுமோ பிக்சர் அங்கே வச்சுக்கலாம். இன்னொன்று பாருங்கள், ஹைலைட்டர்னு ஒன்று இருக்கும் பென்னில். அதை செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம பார்ட்ஸை வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸி. பூ, தண்டு, இலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு, சயின்ஸுக்கு, அப்புறம் மேக்ஸுக்கு, அப்புறம் மேப்பு குறிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஹைலைட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேலே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு இருக்கும். அதில் வந்து டாட்டட் பேக்ரவுண்ட் இருக்குது, செக் பேக்ரவுண்ட் இருக்குது, செக் பாக்ஸஸாக இருக்கும் கிராஃபுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து கலர் இருக்குது, ப்ளூ கலர் அண்டு பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் வச்சுட்டிங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் போர்டில் எழுதுகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரேம் எனக்கு முடிஞ்சது, இடம் இல்லை. ஸோ அடுத்த ஃப்ரேமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோவை கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம். இங்கே ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கெட் லிங்க் இருக்குது இல்லையா, அதில் சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லோரும் இந்த ஜாம்போர்டில் அவங்க எழுதலாம். இப்போ நம்ம கூகுள் மீட் டேபுக்கு வந்துட்டோம். இப்போ இதுவும் ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது. இதே ஸ்க்ரீன் ஷேர் ஆகும். அதில் சேட் பாக்ஸில் நான் இந்த லிங்க்கை போடுறேன். லிங்க்கை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாம்போர்டுக்கு வர சொல்லலாம். ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டாங்கன்னு வைங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தராக நீங்கள் நேமை வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து இதில் பூ எங்கே இருக்குது நீ மார்க் பண்ண அப்படின்னு சொல்லலாம். தண்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா அவங்க நேம் எழுத சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு வேர்டு டிக்டேஷனாக கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர்டு கொடுத்து அவங்கள வந்து எழுத சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்கூல் அப்படின்னா நம்மளே கூப்பிட்டு வந்து எழுத சொல்லுவோம். இல்லை மேக்ஸ் கொடுத்து அதை போட சொல்லலாம்.
இப்போ இங்கே பாருங்கள், நான் ஷேப் வரைஞ்சி காமிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வரவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நம்மளை விட நம்ம பசங்க ரொம்ப அழகாக போட்டுருவாங்க. அதனால் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த டூல். அதனால் நம்ம கூகுள் மீட்டில் இதுவும் கூட ஷேர் பண்ணி அழகாக பிளாக் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரியே கிளாஸ் எடுக்கலாம். இதில் இந்த ஷேர் கிட்ட 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணியிருந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் பசங்களே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சம் போட்டிருக்காங்கன்னா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், எவாலுவேஷன் மாதிரி. ஸோ இப்போ நான் இங்கிலீஷில் எழுதி காமிக்கிறேன். அதுவும் ஈஸியாக இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பழக நம்மளுக்கும் இது ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நம்ம கூகுள் மீட் ஸ்க்ரீனுக்கு வரேன். ஸ்டாப் ப்ரெசென்டிங் அதை கொடுத்துட்ட உடனே நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அடுத்து எல்லோருடைய அந்த ஃபோட்டோஸ் அந்த மீட்டிங் ஏரியா இருக்கும் இல்லையா, அதுதான் நார்மலாக வரும். நான் இப்போ நடுவில் அந்த ஃபோன் கால் கொடுத்த உடனே எனக்கு மீட்டிங் வந்து கட் ஆகிடுச்சு. கட் ஆனோடனே யூ லெஃப்ட் த மீட்டிங் வரும், ரீஜாயின் கேட்கும். நம்ம மறுபடியும் உள்ளே போனோம் அப்படின்னா ஓகே கொடுக்கலாம், இல்லைன்னா அதோட விட்டுடலாம். கீழே வந்து ஃபீட்பேக் கேட்கும், ஃபீட்பேக் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ மறுபடியும் ரீஜாயின் கொடுத்துருக்கேன், உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கூகுள் மீட். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.